நம்ம ஃபார்மை இப்போ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணி குப்பையாக இருக்குன்னு. இன்றைக்கி டே 10 ஆஃப் நான் கப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். நம்ம இதுக்கு ஒரு புது ரேக் வாங்கியிருக்கோம். பழைய ரேக் தான் வாங்கியிருக்கோம். பழசு வாங்கி ஃபுல்லாக சாண்ட் பண்ணி புதுசு மாதிரி ஆக்க போகிறோம். இது எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ணி ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு புது பெயிண்ட் அடித்து இந்த லுக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செம புதுசாக இருக்கும். எல்லாம் ஆயில் பெயிண்ட் அடித்து நீட் அண்ட் க்ளீனாக நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்ம கஸ்டமர் வரவங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நிறையா ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணலாம். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரேக் இருந்தால் ரேக் அடித்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டோப்பஸ் ப்ளூ எல்லாமே சூப்பராக இருக்குது. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் புதுசாக எடுத்துருக்கோம். இது எதுக்கு, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இது எப்படி சீல் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் 500 சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் எப்படி ஒரு கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்றதை ஒரு ஃபுல் வீடியோவாக போட போகிறோம். மறக்காமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.